Hello Basangla, very good morning. How is everybody? Hello. Good morning everyone. Fantastic morning la நம்ம சூப்பரா நீட்கான இன்னொரு ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போறோம் பசங்களா. ஸோ ஒன் ஷார்ட்ல ஹியூமன் ஃபிசியாலஜியிலிருந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த சாப்டரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான். ஸோ இந்த ஒரு சாப்டரில் வந்து பேசிக்காக நம்மளுடைய என்டையர் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்ம எலிமினேட் பண்ணக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் அரவுண்ட் இட்ங்கிறது எல்லாமே we're going to see, and we're also going to see how this is regulated and disorders associated with this particular system. ஓகே, ஸோ இது எல்லாமே we are going to cover part by part in this class. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாப்டருக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரெடியாக கிடச்சிரும் பசங்களா. ஓகே சார், ஓகே. ஹாய் ஆரினி, பரமா, சூப்பர். ஸ்ருதி மேம் கிளாஸ்னால் இந்த எனர்ஜி தான் அட்டகாசமாக இருக்கணும். தட் இஸ் த ஸ்பிரிட். சூப்பர் பசங்களா. ஓகே, ஸோ பசங்களா இந்த ஒரு சாப்டரும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லா சாப்டர்ஸும்கான எஸ்பெஷலி ரொம்ப ஹை வெயிட்டேஜான இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்கான ஒன் ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் டெஃபினட்டாக அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட 11th and 12th படிக்கிற பசங்களுக்காக வேண்டி கோச்சிங் வந்து நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்குது பசங்களா. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் நீங்கள் உங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் 11th and 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸை விசிட் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வாங்கிக்கோங்க. நல்ல ஸ்கோர் இருக்கிற பசங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 நாள் ஃப்ரீ கிளாஸஸில் உங்களுக்கு நம்ம Xylem லைப்ரரியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக வேண்டி இஸ் வெயிட்டிங். ஓகே, அண்ட் எல்லா நோட்ஸுமே இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் பசங்களா. ஸோ இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே பசங்களா. ஆல்ரைட், ஓகே. அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் 26 அதாவது இன்னிலேருந்தே நம்ம சென்டரில் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஓகே மேம் போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களோட ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறதுக்கு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 6,000 rupees ப்ளஸ் GST. whereas நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 20,000 rupees இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் பேட்ச்க்கான ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும் லைவாக. அது மட்டும் இல்லாமல் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. அண்ட் நீங்கள் எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் பண்ணி GIBக்கான ஆக்சஸ் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட மாக் டெஸ்ட் மூலியமாக உங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அதனால நெக்ஸ்ட் நமக்கு இருக்க போகிற இந்த ஒரு மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீட்டுக்கு டெடிகேட் பண்ணி நீங்கள் வந்து லைஃப் சேஞ்சிங்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல். சரியா பசங்களா? ஸோ டெஃபினெட்லி கன்சிடர் தட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த சாப்டர், ஷால் வி? காவ்யா, ஆரினி, அபி, பரமா, shall we begin the chapter? ஓகே, ஸோ எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் சொல்லும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஸோ நமக்கு ப்ரோட்டீன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட் ஆஃப் அவர் பாடி இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீனை நான் பிரேக் டவுன் பண்ணச்சேன் எனக்கு வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்டான, ஸோ நான் வந்து அமைனோ ஆசிட்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுவேன், ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுவேன்றப்ப நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த ஒரு நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து ஃபண்டமெண்டலாக 3 டைப்பாக இருக்குது, which is ammonia, urea and uric acid. ஓகே, அமோனியா தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபார்ம்.
and இது உடனே has to be released into the atmosphere. So அதனால வந்து large amount of water வந்து இதை excrete பண்றதுக்கு தேவை. So usually வந்து any aquatic forms, okay, fishes இந்த மாதிரியான forms தான் வந்து will generally be ammoniotelic, அதாவது அமோனியாவை excrete பண்ணக்கூடிய forms. Okay, so whereas if you look at யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே லீஸ்ட் டாக்ஸிக். ஓகே, அண்ட் இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தாலே யூரிக் ஆசிடை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் யூரியோடெலிக், அதாவது யூரியாவை ரிலீஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஹியர் அமோனோடெலிக்கில் வந்து ஜென்ரலாக யூ ஹாவ் தி aquatic amphibians, the fishes and aquatic insects. சொன்ன மாதிரி தண்ணி நிறைய தேவைங்கிறதுனால திஸ் இஸ் டன் அண்ட் இமீடியட்டாக அவங்களுடைய excretory organsலேருந்து diffusion வழியாக இந்த அமோனியா வெளியே போயிடும். ஓகே, now when you look at ureotelic, அப்போ வந்து யூரியாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வாட்டரில் solubilize பண்ணி நம்ம வெளியில் we are sending it. ஓகே, ஸோ இது வந்து marine fishes, terrestrial amphibians, mammals usually excrete the urea. Okay, now if you look at uricotelic na uric acid. So இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி தண்ணி தேவை வந்து இதுக்கு தான். ஸோ ஒரு பெல்லட் மாதிரி செமி சாலிடாக ஒரு பேஸ்ட் மாதிரி பெல்லட் மாதிரி இதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆல் த ரெப்டைல்ஸ், லேண்ட் ஸ்னேல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே வில் எக்ஸ்க்ரீட் த்ரூ யூரிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த 3 modes of excretion தான் ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம அனிமல் சிஸ்டமில் இருக்குது. Now if you look at specifically என்ன ஆர்கன் இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் எக்ஸ்க்ரீஷன், ஃபர்ஸ்ட்லி நமக்கு ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பிளாட்டிஹெல்மின்த் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சில ரோட்டிஃபர்ஸ் ஒரு சில ஆனலிட்ஸ்லையும் இருக்குது. பட் யூ கேன் ரிமெம்பர் தட் பிளாட்டிஹெல்மின்த்தோட ஸ்டார் ஃபீச்சரில் we have seen flame cells as an excretory organ இல்லையா. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட் ஜஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் பட் ஆல்சோ த ஆஸ்மோரெகுலேஷன், அதாவது அயன்ஸ் அண்ட் பாடியில் எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்குங்கிறதுமே வந்து இஸ் ரெகுலேட்டட். சரியா பசங்களா? now from the flame cells next annelidsக்குலாம் வரும்பொழுது நெஃப்ரீடியா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். ஸோ ஒரு டியூபுலரான ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர் இது. ஸோ அலாங் வித் எக்ஸ்க்ரீஷன் இதுவும் வந்து இஸ் பெர்ஃபார்மிங் ஆஸ்மோரெகுலேஷன். ஓகே, now ஆர்த்ரோபோடால யூ ஆல் ரிமெம்பர் காக்ரோச். ஸோ காக்ரோச்கான எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் எது? இட் இஸ் த organ is malpighian tubules. Okay, so including cockroach, this is also going to function for both osmoregulation and excretion. Adha thavara antennal glands, green glands idella crustaceans like prawns madriyana animals we can see this kind of a excretory organ. Okay, now most toxic nitrogenous metabolic waste product எது? சட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு செக், காலையில் எழுந்திரிச்சு கிளாஸில் தூங்குறீங்களா அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணிக்கிறேன். யா, த மோஸ்ட் டாக்ஸிக், அவ்வளோதான், as simple as that. ஓகே, ஸோ என் பசங்க தூங்கலைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. குட் காவ்யா, சுரேஷ், ஆரினி, அபி, வெரி குட் எவ்ரி ஒன். ஸோ அமோனியா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அமோனியா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரஸ். லீஸ்ட் டேஞ்சரஸ் வந்து யூரிக் ஆசிட், யூரியாங்கிறது ரெண்டுத்துக்கும் நடுவில். Okay, now which of the following nitrogenous base is least toxic? சே, அதுக்கான ஆன்சரையும் நானே இப்போயே உடறிட்டேன். அவ்வளோதான். ரைட், that's all பசங்களா. யூரிக் ஆசிட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ யூரிக் ஆசிட் தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் டாக்ஸிக் அண்ட் ரொம்ப கம்மி தண்ணி லாஸ் வந்து இந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. Okay, now next question, consider the following statements. Which of the following statements is true? 3 statements இருக்கு. Bony fish, aquatic amphibian, aquatic insects வந்து ammoniotelic. Mammals, terrestrial amphibians, cartilaginous fishes are ureotelic. And reptiles, birds, snails and insects are uricotelic. Yes, that's it. மூணுமே கரெக்ட் தான். ஓகே, குட் காவ்யா, அபி, ஆல் said answer 4. ரைட், ஸோ 1, 2 and 3 சுரேஷ், குட். ஆரினி எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. 1, 2 and 3 will be the
correct answer. Okay, so a monotelic, urotelic, uricotelic examples இந்த மாதிரி statement based ஆவும் கேட்கலாம், ஒரு சில match the following ல கேட்கலாம், assertion reason ல கேட்கலாம். So this concept is very important. Okay, then எது வந்து கரெக்டா match பண்ணல? When you look at the different organs, எது வந்து நம்ம கரெக்டா match பண்ணல? Yes, I'm waiting for the answer. Malphigian tubules வந்து cockroachல இருக்கும், mosquitoல இருக்கும், antennal glands in crab, planaria, nephridiaல earthworm, protonephridiana amphioxus. இது பசங்களா correct answer? Good, very good. So cockroachல malphigian tubule இருக்கும், சரி mosquitoல இருக்கும்னு நான் சொல்லவே இல்லையே. But that is also coming under arthropoda, no? So that is correct. Okay, and if you look at nephridia is part of nammuda annelida. So annelida earthworm is an example ingradnala, that is also correct. Protonephridia in amphioxus is also correct. So antennal glands vandu planaria and crab la irukungradhan thappu, because planaria is coming under platyhelminth, and platyhelminth oda star excretory feature is flame cells or protonephridia. Yeah. So adnala option 2 will be the incorrectly matched answer. Clear pasangla? Good. So now let's go into the human excretory system. So excuse sorry. So human excretory system paathom appadina, fundamental excretory organ namakku enna? It is a pair of kidneys. Okay, so kidneys there is a tube that is going to collect all the nitrogenous waste or the urine and bring it to a sac like structure. So in the pair of tubes we call as the ureter, and then we have one sac like bladder or the urinary bladder. Angana urine form ayi store aayirukku until we release it, and release ku we have another tubular structure called the urethra. Okay, so now when you look at the kidney, so kidney, ureters, bladder and the urethra, avladha irukku. Now when you look at the kidney how does it look? It is a reddish brown color shaped and a bean shaped and a structure. Okay, so எங்க இருக்கு அப்படினு சொன்னா last thoracic, அதாவது T12 க்கும் lumbar ஓட மூணாவது, so T3 க்கும் நடுவுல தான் இந்த kidney is there. Okay, so it is close to the abdominal cavity, and இது பாத்தீங்க அப்படினு சொன்னா roughly 10 to 12 centimeters in length, 5 to 7 centimeters in width and 2 to 3 centimeters thick. So roughly ஒரு 150 grams, 120 to 170 grams தான் இந்த kidney உடைய எடை. Okay, so இந்த ஒரு kidneyல பாத்தீங்க அப்படினா further-ஆ நம்ம cortex and medulla அப்படினு சொல்லி நம்ம region-ஐ பிரிக்கலாம். Okay, so before that, this is the diagram that you have to know. நம்ம kidney la irundhu ureters are coming into the bladder, and bladder la irundhu urethra. Okay, clear? So here when you look at the kidney odeya anatomical structure, ஒரு குட்டி notch இருக்கு called the hilum. Now இந்த hilum வழியாக தான் all the ureter, blood vessel, nerves எல்லாமே உள்ள போறதுக்கான ஒரு notch is the hilum. Okay, now hilum க்கு உள்ள ஒரு குட்டியான space இருக்கு, which is called as the renal pelvis. Okay, in the funnel shaped ஆன pelvisல ஒரு சில projections உள்ள வரும். இந்த projections தான் we call as the calyx. Is it clear pasangla? Is it clear to all of you? So entire kidney பாத்தீங்க அப்படினு சொன்னா, this is my kidney, நமக்கு வெளிய outer cortex and inner medulla அப்படினு சொல்லி நம்ம பிரிக்கலாம். Okay, and also இங்க I have the hilum. Hilum க்கு உள்ள I have the renal pelvis, and pelvisல there are projections from the cortex, which I call in the kutti projections area we call as the calyx. Okay, or the calyces. Clear pasangla? Okay, now எல்லா ஆர்கனுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஒரு கிட்னிக்குமே ஒரு டஃப்பான கேப்சூல் protective cover-ஆ இருக்கு, and this we call as a ஒரு tough capsule னு சொல்லுவோம், that will cover this particular kidney. Okay pasangla?
Is that clear? So now medullary regionல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there are cone மாதிரியான masses, okay, that will project into the kidney உடைய ஒரு pelvis குள்ள they will project. So இந்த projecting ஆன surfaces are called as the medullary pyramids. So இந்த medullary pyramids வந்து இந்த pelvis குள்ள project ஆகும்போது we call it as a calyces. சரியா? Now in this medullary region, so if you see நான் தலைகீழா சொன்னேன் அப்படின்னு சொன்னேங்க, இங்கே வந்து this is my kidney, okay, so நான் ரிவர்ஸா வந்தேன் அப்படின்னு சொன்னா என் கார்டெக்ஸ் இங்க இருக்கு, ஓகே. ஸோ கார்டெக்ஸ்லேருந்து என்னுடைய ஒவ்வொரு யூனிட் ஆஃப் த கிட்னியிலிருந்தும் எனக்கு வந்து யூரின் வந்து கலெக்ட் ஆகி ஒரு டக்ட் வழியாக வருது இல்லையா? ஸோ அந்த டக்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணினது தான் என்னுடைய இந்த மெடுலரி பிரமிட். இந்த மெடுலரி பிரமிடுக்கு நடுவில் இந்த கார்டெக்ஸோட டிஷ்யூ வந்து உள்ளே வருது இல்லையா? தட் இஸ் நோன் ஆஸ் த காலம்ஸ் ஆஃப் பர்டினி, ஓகே. அண்ட் இந்த ஒரு பிரமிட் வந்து என்னோட பெல்விஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வந்து இஸ் த calyces, and project பண்ற இந்த funnel shaped ஆன space is the pelvis, okay. Pelvis has the notch which is the xylem, and அது வழியாக everything will go out and come inside, okay. Is that clear? So this is how the internal structure of the kidney will look like, pasangla, okay. Clear to all of you? Yes. Okay, cutie, cut off for this year அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. See, cut off வந்து don't worry about it now. நம்ம எக்ஸாம் முடிஞ்சதும் cut off என்னவா இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான மார்க்கிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே we'll discuss after the exam. இப்போ வந்து let's utilize this time to பக்காவா finish our portions, to பக்காவா strengthen our concepts, so that நம்ம எக்ஸாம் உள்ள நம்மளோட 100% கொடுத்ததுக்கு அப்புறமா then we will decide, then we will think about next நம்ம என்ன பண்ணுறது, எந்த காலேஜ் கிடைக்குங்கிறதுலாம் நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம், ஓகே. ஸோ now நம்மளோட பெஸ்ட் ஸ்கோரை அட்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் let us focus, சரியா? So don't stress about that. நீங்கள் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறதுனால you're only going to lose out time now. So don't waste this time, சரியா? Okay. So now ஒவ்வொரு கிட்னிலையுமே there is a structural and functional ஆன ஒரு செல், okay, functional unit ன்னு சொல்லக்கூடிய ஒரு செல் which we call as the nephron, okay. இந்த nephron வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்னியில் 1 million nephrons வரைக்குமே it will be there. So it is a குட்டி tubular ஆன ஒரு structure. So இந்த ஒரு nephronல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, first வந்து we have ஒரு கப் மாதிரியான ஒரு structure, okay. அண்ட் இந்த கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா blood vessel வந்து ஃபார்ம்ஸ் அ நெட்வொர்க், ஒரு மெஷ் மாதிரியான வடிகட்டி மாதிரியான ஒரு நெட்வொர்க் which we call as the glomerulus, ஓகே. ஸோ glomerulus வந்து இந்த ஒரு கப் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் த glomerulus. glomerulus பிடிச்சிக்கிற மாதிரியாக இருக்கிற இந்த கப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் த Bowman's capsule. Okay, so in the Bowman's capsule and the glomerulus together, rendu சேர்ந்து we call it as the Malpighian corpuscle or Malpighian or capsule, இல்ல renal capsule, renal corpuscle, எப்படி வேணா சொல்லலாம், okay. So Malpighian or the renal corpuscle, okay பசங்களா. So இந்த ஒரு particular ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா, ஸோ திஸ் இஸ் ஃபார்மிங் லைக் அ வடிகட்டி, ஓகே. ஸோ ஒரு மெஷ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இஸ் தேர் ஃபார் த பிளட் வெசல், அண்ட் அந்த பிளட் வெசல் வந்து குளோமெரியுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு குளோமெரியுலஸ்லேருந்து வடிகட்டி என்னுடைய ஃபில்ட்ரேட்டை வந்து ஐ புட் இட் இன்சைட் த Bowman's capsule. Bowman's capsuleலையும் ஒரு விதமான செல்ஸ் ஆர் தேர், ஒரு குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் ஆர் தேர். அதையும் தாண்டி ஒரு லெவல் ஆஃப் வடிகட்டினதுக்கு அப்புறமா இட் கம்ஸ் இன் டு த tubule. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல், okay, of convoluted tubule we call as the PCT or the proximal convoluted tubule, okay. Now before going into the tubular structure, glomerulus பொறுத்த வரைக்கும் ஒரு artery will come inside like this, okay, and அது வந்து குட்டி குட்டியா capillaries divide ஆகி it will form this mesh like network called the glomerulus, and எல்லாமே unit ஆகி திருப்பி வந்து it will go out, இல்லையா? ஸோ ஒன் வில் கம் இன், ஒன் வில் கோ அவுட்.
alphabets la always A is coming first, A B C D E will come next. So first glomerulus kulla varadu is the afferent arteriole and then veliya porudhu is the efferent arteriole. So renal artery ulla vandu arteriola divide agi and the arterioles vandu afferent and efferent arteriola vandu it is going to form the glomerulus and then veliye thirupi reunite ஆகி போகும்போது it will become the renal vein and it will exit. Okay, so இந்த ஒரு afferent arteriole and efferent arteriole, so afferent உள்ள வந்து is dividing forming the glomerulus, going out as the efferent. Okay, so these names of the blood vessel you have to remember. Okay, so now the first tubular structure here is the PCT. Then comes the oru neelamana oru hairpin bend madriyana oru structure which we call as the loop of Henle. So loop of Henle la oru keel bhagam irukku oru male bhagam irukku illaya. So simple as that, this is the descending limb keela varudhu. Okay, and this is the ascending limb. Okay, that's it. Now idhukku apprama vandu next section we also have another oru series of convoluted tubules which we call as the DCT. Okay, or the distal convoluted tubule, and then adukku apprama this is going to lead into the collecting duct. Okay, so இந்த மாதிரி நிறைய collecting ducts வந்து ஒவ்வொரு nephrons ல இருந்து வந்து together it will form the medullary pyramid. Clear pasangla? So this is the fundamental structure. So like you can see here, now very importantly you should remember that in the efferent arteriole vandu inda pakkama vandu in the loop of Henle sutti it will form a or network of blood vessel which we call as the vasa recta. Okay, so vasa recta oda direction vandu pathinga appadina is slightly different from the loop of Henle. So eppiyume enoda loop of Henle vandu இப்படி இருக்கு அப்படின்னா this is the descending part, this is the ascending part. Now in the vasa recta அப்படியே opposite it will be traveling. So vasa recta பொறுத்த வரைக்கும் இந்த descending பக்கத்துல தான் அதோடைய ascending இருக்கு, இந்த ascending பக்கத்துல தான் அதோடைய descending இருக்கு. Okay, so this is the vasa recta and this is my loop of Henle. Okay, so direction of the fluids in both these vessels are very different. So idinala enna prayojanamgarada I'll be teaching you, but this is how the structure looks like. Clear pasangla? So Bowman's capsule, I told you, it encloses the glomerulus. Idu rendum சேர்ந்து it forms the Malpighian body or the renal corpuscle. Okay, first irukra convoluted tubule is the PCT, and PCT kaprama we have the hairpin bend on the loop of Henle, adukku descending and ascending limb irukum, and then we have the DCT leading into the collecting duct. Okay, so in the collecting duct da vandu medullary pyramida it is going to collect and project into the renal pelvis as the calyxes. Okay pasangla, now இந்த ஒரு entire structure அதாவது என்னோட Malpighian corpuscle, PCT, DCT, Nephron இது எல்லாமே வந்து cortical region, cortexல தான் இருக்கும். Okay, so loop of Henleயும் கூட கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக மெடியூலாவை தொட்டுட்டு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் மை என்டையர் அந்த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆஸ் அ கார்டிக்கல் நெஃப்ரான். ஓகே, ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படிங்கிறது இட் வில் ஆல் பி இன் த கார்டெக்ஸ் ரீஜன் மட்டும்தான். Okay, and very little தான் will come into the medulla. But whereas entire the loop of Henle வந்து மெடியூலால நல்லா டிப் பண்ணிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் then you will call as the juxtamedullary nephron. Okay, so corticalனா cortex regionலேயே முடிஞ்சிடும், juxtamedullaryனா அது மெடியூலாவை தொட்டுட்டு போகும். Understood? Now in the efferent arteriole வந்து is forming a network around the tubules ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓவராலாக என் நெஃப்ரானை கவர் பண்ணக்கூடிய எல்லா கேபிலரிஸையும் சேர்த்து I will call as a peritubular capillary. அதில் இந்த யூ ஷேப்டாக என்னோட லூப் ஆஃப் ஹென்லிக்கு ஆப்போசிட் ஃப்ளோன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் வந்து இஸ் கால்ட் as a vasa recta.
ஓகே ஸோ இந்த ஒரு வாசா ரெக்டா வந்து எஸ்பெஷலி ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸில் தான் வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்கும் பிகாஸ் அவங்களோட லூப் ஆஃப் ஹென்லி தான் பெரிய ஒரு பெண்டாக இருக்குது இல்லையா ஒரு ப்ராப்பரான டீப்பான ஹேர்பினாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு தான் ரொம்ப டெவலப்டான ஒரு வாசா ரெக்டா இருக்கும் ஓகே நான் வாசா ரெக்டாவோட சேர்ந்து மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் தி நெஃப்ரான்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி என்னோட இஃபரன் ஆர்டரியோல் கவர் பண்ணுற இந்த ஒரு கேபிலரி நெட்வொர்க் இஸ் கால்ட் as peritubular capillaries. Clear பசங்களா? Everybody? So let's solve some questions here. Choose the correct statement below regarding juxtamedullary nephron. What is a juxtamedullary nephron? அப்படியே ஆன்சர் வந்து தீயா தெரிக்கணும் ஓகே குவிக்லி juxtamedullary nephron na enna what does it mean renal corpuscle of juxtanephron lies in the outer portion of the renal medulla illa it runs deep into the medulla outnumber the cortical nephrons number of juxtamedullary is more than the cortical nephrons or they are located in the columns of Bertini what will be the right answer Dilip Ramakrishnan 4 வராதே பிகாஸ் காலம்ஸ் ஆஃப் பர்டினிங்கிறது கார்டெக்ஸோட டிஷ்யூ வந்து இந்த பிரமிடுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம காலம்ஸ் ஆஃப் பர்டினி சொல்கிறோம் இல்லையா ஸோ 4 will not be the correct optionல குட் முகமது ஆஷிக் 222 மேம் உறுதியாக சொல்கிறாரு வெரி குட் ஸோ லூப் ஆஃப் ஹென்லிங்கிறது மெடியூலாக்குள்ளே அதோடைய loop of Henle வந்து தொட்டுட்டு போச்சுன்னா that is what you call as a juxtamedullary nephron good so option 2 is the right answer then the extension of cortex between the medullary pyramids ஐயோ அதையும் வளரிட்டேனே so இப்போதானே சொன்னேன் what is it medullary pyramid க்கு நடுவுல cortex-ஓட tissue வந்து இருக்கிறது is what very good excellent it's called the columns of Bertini option 2 தான் correct very good Muhammad Ashik Suresh Dilip very good all right then glomerulus along with the Bowman's capsule same the structure pair enna what is it called what is it called Fantastic, very good pasangla, superb. It's called the Malpighian body, okay, or renal corpuscle, renal caps, அதாவது Malpighian capsule, Malpighian corpuscle இப்படி எப்படி கேட்டாலும் it is the Malpighian body தான், okay, so it means the same. Okay, remember that. All right, fine. So coming to the urine formation பசங்களா உங்களுக்கு structure of the nephron clear-ஆ இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து urine formation படிக்கிறது ரொம்ப easy. So let me give you an idea and then I will go into the details. Okay, so if you see here இதுதான் என்னோட cup மாதிரியான structure. Okay, cup மாதிரியான என்னோட Bowman's capsule. Okay, and then I have my mesh-like network here. ஓகே நான் இந்த மெஷ்ஷில் இருந்து என்னுடைய பிளட் ப்ரெஷர்னால இந்த மாதிரி ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் மெஷ்ல இருந்து என்ன ஆக போகுது எல்லா விதமான அதாவது பெரிய பிளட் செல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மாதிரியான மாலிக்யூல்ஸை தவிர எல்லா விதமான தேவையில்லாத ஐட்டமும் வந்து வில் பி ஸ்குவீஸ்ட் அவுட் வில் பி ஃபில்டர்ட் ஓகே ஸோ அதில் எக்கச்சக்கமான அயர்ன்ஸ் தண்ணி நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு எல்லாமே நமக்கு பாடியில் நம்ம ரெகுலேட் பண்ணக்கூடிய அயன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து எல்லாமே வில் கெட் ஃபில்டர்ட் ஓகே ஸோ இங்கே ஃபில்டர் ஆகிறது போதாதுக்குன்னு இங்கே Bowman's கேப்சூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் குட்டியான ஸ்லிட்ஸ் மாதிரியான குட்டியான ஹோல்ஸ் அது வழியாகவும் திருப்பி ஒரு தடவை ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி இந்த ஒரு ஃபில்ட்ரேட் வந்து இந்த ஒரு first section of my nephron called the PCT க்கு வந்து it is coming இல்லையா ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு glomerulus-லையும் Bowman's capsule-லையும் பயங்கரமான ஒரு filtration is happening அதுதான் first step called the glomerular filtration or இதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம் called ultra filtration
நல்ல இதுக்கு மேலே இதில் வடிகட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஐ வில் ஃபில்டர் அவுட். ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் ஃபில்டர்ட், இங்கே பிசிடிக்கு வரப்போ இமேஜின் நம்ம குடிக்கிற தண்ணியே கம்மி தான். டெய்லி 40 பேர் நமக்கு ஞாபகப்படுத்தணும் தண்ணி குடிக்கிறான்னு, அப்போ தான் நம்ம தண்ணி குடிப்போம். அப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் இப்படி கிட்னி ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருச்சுன்னா அப்போ நம்ம பாடியில் என்ன மிச்சம் இருக்கும்? அப்போ அதனால இந்த மாதிரி தண்ணி, ஓகே, அண்ட் தென் வந்து மிச்சப்படி நம்ம பாடிக்கு ரெகுலேஷனுக்கு தேவையான அயன்ஸ், ஓகே, ஒரு சில சால்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாரபட்சம் இல்லாமல் வெளியே தள்ளிட்டேனே தவிர இல்லைனாலாம் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்புறம் எனக்கு தேவையானவனை மட்டும் வந்து ஒரு எனர்ஜி எஃபர்ட்டே இல்லாமல் அப்படியே குயிக்காக உள்ளே வந்து திருப்பி நான் ரீஅப்சார்ப் பண்ணிப்பேன், which is the second step of reabsorption. கிளியர் பசங்களா? ஸோ கிட்டத்தட்ட 90% of all the things that is filtered, all the ions that are filtered will get reabsorbed in the proximal convoluted tubule. Understood? அதுக்கப்புறமா இந்த ஒரு லூப் ஆஃப் ஹென்லியை கிராஸ் பண்ணறச்ச what will happen? முக்கியமான ஒரு ப்ராசஸ், that is concentration of this urine will happen. ஓகே, நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு யூரினாக வந்து என்னுடைய நெக்ஸ்ட் போர்ஷனான டிசிடிக்குள்ளே நான் வரும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து ஒரு சில லெட்ஸே சோடியமோ இல்லை அந்த மாதிரி ஒரு சில அயன்ஸை வந்து சரி பிசிடி விட்டுட்டான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசிடி வந்து கண்டிஷ்னலாக ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். பட் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரக்ஸோ இல்லை அல்லது ஹைட்ரஜன் பைகார்பனேட் அயன்ஸ் மாதிரியோ பொட்டாசியம் அயன்ஸ் மாதிரியோ எனக்கு எதாச்சும் நான் வந்து திருப்பி பிசிடி உள்ளே இழுக்கும்போது அவனும் வந்து யாராவது தேவையில்லாததை உள்ளே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எதெல்லாம் கண்டிப்பாக தேவையில்லையோ அதை திருப்பி வந்து என்னோடைய டியூபியூலுக்கே செக்ரீட் பண்ணுறது தான் டியூபியூலார் செக்ரீஷன். ஓகே, ஸோ டிசிடி முடியும் போது என்னோட யூரின் வந்து முழுமையாக ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் வாட் வில் என்டர் இன் டு த கலெக்டிங் டக்ட். கிளியர் பசங்களா? And then collecting duct la further concentration will happen, that I will tell you how. Okay, is it clear? So this is the overview. So firstly, if you see pasangla, in the or glomerulus la average of 1100 to 1200 ml of blood வந்து is running into the kidney. So நம்ம ஒவ்வொரு தடவையும் blood pump பண்றதுல 1/5 of the whole blood வந்து is being filtered by the kidney. Okay, and in the ஒரு ரேட் அட் விச் இந்த க்ளோமெருலஸ் வந்து ஃபில்டர் பண்ணுது இல்லையா, அந்த ஒரு ரேட் பர் மினிட் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறது தான் க்ளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஓகே, நான் வடிகட்டுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எதை தாண்டி வடிகட்டுது? ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளட் வெசலுக்குன்னு ஒரு எண்டோதீலியம் இருக்கும், கரெக்டா? இந்த எண்டோதீலியம் இருக்கும் அண்ட் இந்த போமன்ஸ் கேப்சூலோடைய இந்த ஃபர்ஸ்ட் எபிதீலியம் இருக்கும், கரெக்ட்? So endothelium of the blood vessel, epithelium of the Bowman's capsule and ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற basement substance. ஓகே, ஸோ இந்த 3 லேயர்ஸை தாண்டி தான் வந்து என்னுடைய blood வந்து will be filtered and the filtrate will be taken into the PCT. சரியா? ஸோ இந்த ஒரு எபிதீலியல் செல்ஸ், இந்த போமென்ஸ் கேப்சூல் நான் சொன்னேன்ல ஒரு சில செல்ஸ் இருக்குது ஸ்லிட் மாதிரி இருக்கும்னு, தட் இஸ் நத்திங் பட் த போடோசைட்ஸ். ஸோ இந்த போடோசைட்ஸ் தான் இந்த ஸ்லிட் போர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ க்ளோமெருலஸ்க்கு அப்புறமா இந்த போர்ஸை தாண்டியும் தான் என்னுடைய ஃபில்ட்ரேட் ஹேஸ் டு கம் அவுட். ஸோ இதில் வந்து எல்லாமே பிளாஸ்மாவுடைய கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும் எக்ஸெப்ட் த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ப்ரோட்டீன்ஸை தவிர எல்லாமே ஃபில்டர் ஆகி இட் வில் கம் டவுன் இன்டு த போமென்ஸ் கேப்சூல் அண்ட் இன்டு த பிசிடி. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் we call as ultra filtration, which is the first process in our formation of urine. ஓகே, ஸோ எவ்வளோ ஃபில்ட்ரேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இஸ் மை glomerular filtration rate. ரஃப்லி நம்ம வந்து 125 ml per minute வந்து ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ 180 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த க்ளோமெருலஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். அப்போது 180 லிட்டர்ஸை நம்ம வெளியே அப்படியே தள்ளிட்டோம்னா ஆப்வியஸாக நம்ம உயிர் வாழ முடியாது. ஸோ இதுக்காக தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் தேர், விச் இஸ் த ரீஅப்சார்ப்ஷன்.
ஓகே பசங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் எங்கே வந்து இந்த ஒரு டிசிடி வந்து என்னோட எஃபரண்ட் ஆர்டரியோலோட கான்டாக்டில் வருதோ, மேம் டிசிடி அந்த பக்கம் இருக்குது, எப்படி எஃபரண்ட் ஆர்டரியோவில் கனெக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மை க்ளோமெருலஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் மை எஃபரண்ட் ஆர்டீரியோல். நான் இந்த ஒரு க்ளோமெருலஸ்லேருந்து இட்ஸ் அ ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஏதோ ஒரு லூப் இதில் வரும்பொழுது என்னுடைய டிசிடி கண்டிப்பாக வில் கம் இன் கான்டாக்ட் வித் த எஃபரண்ட் ஆர்டீரியோல். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி காயில்டான ஒரு பண்டில். ஸோ நான் வந்து இமேஜுக்கு வந்து நீட்டாக இப்படி அழகாக இதுக்கப்புறமா அது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன் ரியாலிட்டி இஃப் யூ லுக் அட் த நெஃப்ரான் இட்ஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி கான்வல்யூட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் which will meet the afferent arteriole at some point. So இவங்க ரெண்டு பேரும் தொட்டுக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து there are special kinds of sensitive cells which we call as the JGA or the glomerular juxtaglomerulary cells. Okay, so இந்த juxtaglomerular apparatus வந்து எப்பயாச்சும் என்னோட GFR என்னோட ரேட் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சது அப்படின்னா குவிக்காக இட் வில் ரிலீஸ் அ ஹார்மோன் கால்ட் ரெனின் அண்ட் என்னோட GFR-ஐ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Okay, so last time when I'm talking about regulation, I'll tell you how exactly this will work. But in the JGA cells is very important in secreting renin so that என்னோட விழுந்த rate, filtration rate வந்து என்னால் I can restore back to normal. Clear பசங்களா? ஸோ இங்கே வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த இதில் 99% ஐ வில் ரீஅப்சார்ப் பேக் இன் டு த பாடி. ஓகே, ஸோ ஆக்டிவ் ஆர் பாசிவ் முறையில். ஓகே, ஸோ நீயா வந்தீங்கன்னா ஓகே, நீயா வரலன்னா நான் எனர்ஜி செலவழித்து அடித்து எழுதிட்டு வருவேன். ஓகே, ஸோ எப்படி ஆனாலும் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அப்சார்ப்ஷன் வில் டேக் பிளேஸ். ஓகே, ஸோ குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், சோடியம் இது எல்லாமே வந்து நான் எனர்ஜி போட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஆனால் தேவையில்லாத இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை போடா அப்படின்னாலும் அவன் போகாமல் என்ன பண்ணுவான், பாசிவாக உள்ளே வந்து உட்காந்துப்பான். பட் ஐதர் வே வாட்டர் இஸ் ஆல்சோ ஆக்கரிங் passively. So தண்ணி, இந்த அயன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து PCTயில் 99% is going to get reabsorbed. Now once this reabsorption is over, DCTக்கு போகும்பொழுது அங்கே வந்து ஒரு சில நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து திருப்பி செக்ரீட் பண்ணி, ஓகே, ஸோ ஜாஸ்தியாக இருந்தால் இங்கே நான் செக்ரீட் பண்ணுவேன், அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயே கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் வழியாக நான் கண்டிஷனாக உள்ளே எடுத்து என்னுடைய அயானிக் பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். Is it clear பசங்களா? Is it clear? So when you look into the PCT, இதோடைய simple cuboidal brush border epithelium இருக்கு இல்லையா? So brush border epithelium சொல்லும் போது இந்த மாதிரி folded ஆன ஒரு surface is there. So இதில் வந்து absorption area வந்து ஜாஸ்தி. So ஈஸியாக எனக்கு வந்து reabsorption ஆகும். Okay, so essential nutrients and 80 to 70% of all the electrolytes வந்து தண்ணியோட சேர்ந்து இந்த ஒரு செக்மெண்ட்ல is getting reabsorbed. So இதனால தான் நமக்கு வந்து அயானிக் பேலன்ஸை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ணி முடியுது பாடியில். Understood? Is that clear everyone? So absorption of bicarbonates இது எல்லாமே வந்து will happen in the PCT. And loop of Henleyல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ascending limb ஒன்று இருக்குது, descending limb ஒன்று இருக்குது. நான் இவங்களோட permeability is quite different பசங்களா. ஸோ ஆல்ஃபபெட்டில் A முதல்ல வரும், D அப்புறமா வரும், S முதல்ல வரும், அப்புறமா தான் W வரும் இல்லையா. ஸோ ascending limb is permeable to the salt, descending limb is permeable to the water. இன்னொன்னுக்கு permeability இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் போத் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அசெண்டிங்னா சால்ட்டுக்கு permeability, டிசெண்டிங்னா வாட்டருக்கு permeability. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு permeabilityனாலையும் அண்ட் இந்த ஒரு அசெண்டிங் டிசெண்டிங் ஃபார்மேட்டில் வாசாரெக்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனாலையும் ஒரு மெயினான கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசம் வில் ஹேப்பன் ஹியர். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ கீழே போக 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 தண்ணியை ரிலீஸ் பண்ணி இட் வில் கெட் கான்சென்ட்ரேட்டட். மேலே வர 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 பிகாஸ் ஆஃப் த பேசேஜ் ஆஃப் electrolytes into the fluid and also because the salts are moving out, concentration will be even more. ஸோ இந்த லூப் ஆஃப் ஹென்லியை தாண்டி வெளியே வரும்பொழுது தான் பயங்கரமான கான்சென்ட்ரேட்டடான ஒரு யூரின் வந்து நமக்கு கிடைக்குது.
clear? Now distal convertible நான் சொன்ன மாதிரி conditional reabsorption நடக்கலாம், but most importantly வந்து there is selective secretion of ஒரு சில ions, and this will help to maintain the sodium potassium balance, the osmotic balance in the body overall will be maintained. Okay பசங்களா? Is it clear? So now when you come to the collecting duct, இந்த ஒரு DCT வந்து இருக்கிற எல்லா யூரினையும் கொண்டு போய் இந்த collecting ductல விடும். இந்த ஒரு single collecting duct வந்து நிறைய nephronsோட சேர்ந்து கலெக்ட் ஆகிருக்கிறப்ப entire concentrated urine வந்து is going to be put into the collecting duct. Is it clear பசங்களா? Now இந்த ஒரு collecting duct வந்து நம்ம இப்போ இதுதான் என்னோட cortex, இதுதான் என்னோட medulla. Okay, so what is happening? Cortexல தான் என்னோட DCT முடியுது, அங்கேருந்து வந்து எல்லாம் வந்து இந்த collecting ductக்குள்ளே they are putting their urine அப்படின்னா இந்த medullary ஏரியாவுக்கு வரும்போது ஒரு இத்தனோண்டு யூரியாவை வந்து இந்த collecting duct வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடும் இந்த medullary interstitiumல. ஏன் அப்படின்னா ஒரு விதமான ஒரு osmolarity-யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு it will release some urea and it will take the rest and it will go down. Is it clear pasangla? Now coming to how exactly this concentration happens. Ma'am, ஏதோ சொன்னீங்க loop of Henle-ல, ஏதோ சொல்றீங்க collecting duct-ல urea release ஆகுதுன்னு. So how exactly this is going to happen அப்படிங்கிறது வந்து is the counter current mechanism. Okay, அதுக்கு முன்னாடி can I see some answers பசங்களா? ஒரு assertion reason question இங்க இருக்கு. Ascending limb வந்து is impermeable to water and allows the transport of electrolytes. Dilution of the filtrate takes place due to the efflux of electrolytes in the medullary fluid. What is the answer to this? Okay, so according to the alphabets I told you, A will always be permeable to S, which is the salt. So transport of electrolyte allow pannum, but impermeable to water will be correct. Yes, everyone agrees. And then when you look at the reason, dilution of the filtrate takes place due to the efflux of electrolytes, இங்கிறது correct தான், but இதோட explanation அதுவா? அது கிடையாது. ஸோ அதனால என்னுடைய A and R ரெண்டுமே வந்து true, ஆனால் R is not the correct explanation of A. Option 4 will be the right answer. Is it clear? Arini, I think you got slightly confused. Now is it okay? புரிஞ்சுதா? Okay va? Alright, so now coming into the actual mechanism of concentration of the filtrate, இந்த ஒரு mechanismக்கு பேர் தான் counter current mechanism பசங்களா. Because இந்த loop of Henle-ல ரெண்டு limbல என்ன direction of fluid இருக்கோ அதுக்கு opposite-ஆன directல தான் vasa recta வந்து blood-ஐ தூக்கிட்டு போகும். Okay, so flow of filtrate-ம் flow of blood-ம் அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறதுனால தான் இதுக்கு கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன் அப்படின்னு பேர். ஸோ இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அண்ட் ப்ராக்சிமிட்டி பிட்வீன் த லூப் ஆஃப் ஹென்லியும் வாசா ரெக்டாவும் சேர்ந்து தான் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஆஸ்மோலாரிட்டி. எப்படின்னா இந்த ஒரு மேலே கார்டெக்ஸ் ரீஜனில் எங்கே என்னோட பிசிடி எல்லாம் இருக்கோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லி ஆஸ்மோலால் தான் இங்கே கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. ஆனால் இது வந்து அப்படியே லூப் ஆஃப் ஹென்லியில் கீழே போயிட்டு கீழே இந்த அடிவாரத்தை தொடும்பொழுது கிட்டத்தட்ட 4 மடங்கு கான்சன்ட்ரேஷன் இஸ் சீன். இஸ் தட் கிளியர்? Is that clear everyone? So கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து என்னுடைய யூரின் கான்சென்ட்ரேட் ஆகி திருப்பி வந்து it will come into the DCT. ஸோ இந்த ஒரு 4 மடங்கு கான்சென்ட்ரேஷனுக்கு யார் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த சால்ட், அதாவது NaCl அண்ட் யூரியா. ஓகே, ஸோ NaCl வந்து என்னாகும், ascending limb of the loop of Henle வந்து is permeable to salt. கரெக்டா? ஸோ இந்த சால்ட் வந்து I'll show you here. So இதுதான் வந்து என்னுடைய, okay, let me draw loop of Henle in pink, okay, and vasa recta in green. Okay, this is my vasa recta and this is the ascending limb of the loop of
Henle. Okay, so ascending limb வந்து is permeable to salt, we all know it. So அப்படிங்கிறப்போ இங்க இருந்து salt வந்து வெளியே வந்துரும். ஓகே, ஸோ வெளியே வர இந்த சால்ட்டை இந்த ஒரு வாசா ரெக்டாக பிக்கப் பண்ணிக்கிட்டு கீழே வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே சால்ட்டை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா, ரிலீஸ் நான் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னோட ஆஸ்மோலாரிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இங்கே வரும்பொழுது 300 வந்துடும் திருப்பி. பட் இங்கே கீழே வந்து வாசரெக்டா இது எல்லாத்தையும் கொண்டு வரதுனால இங்கே வந்து 1200 வந்துடும். ஓகே, நான் இங்கேருந்து திருப்பி மேலே போகும்பொழுது என்ன ஆகும், எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இந்த இன்டர்ஸ்டீஷியம்லேயே இதாகி ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை இது பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வாசரெக்டா எடுத்துகிட்டு இட் ஹேஸ் கம் டு த பாட்டம். ஓகே, நான் போகிற போக்கில் வந்து இந்த கலெக்டிங் டக்ட் என்ன பண்ணோம், இந்த கலெக்டிங் டக்ட் வந்து ஒரு சில யூரியாவையும் இங்கே விட்டுட்டு போகும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமா சேர்ந்து இந்த இடத்துல வந்து நல்ல 1200 மாதிரியான ஹை ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மடங்கு கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து when it is going up இங்கேருந்து திருப்பி மேலே போகிறப்ப என்ன ஆகும், வாசாரெக்டா வந்து இஸ் கோயிங் டு ரிலீஸ் சம் வாட்டர் அண்ட் இந்த வாட்டரை வந்து திஸ் பர்டிகுலர் ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த blood வந்து when it comes down, okay I'll show you here இந்த டயக்ராமில். ஸோ இங்கே வந்து என்னோட ஃபில்ட்ரேட் வந்து இஸ் கிவிங் அவுட் த சால்ட் அண்ட் இங்கே வந்து த blood is picking up the salt. கரெக்ட்? ஸோ when the blood is picking up the salt இங்கே கீழே வரும்பொழுது bloodல நிறையா சால்ட் இருக்குது. அப்போ இங்கே மேலே போகிறப்ப இந்த ஒரு bloodல திருப்பி தண்ணி ஹேஸ் டு பி ஆடட் ஸோ தட் நான் வெளியே போகும்போது my blood will go back in the same concentration that it came. ஸோ bloodல எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. ஓகே, now if you look at the inside loop of Henle பொறுத்தளவில் இந்த descending limb of the loop of Henle வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் it is permeable to water. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும் and it will go into the vasa recta. Is it clear? ஸோ ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேட் வந்து ஃபில்ட்ரேட் டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் போகும்போது தண்ணியை வெளியே கொடுத்துட்டே இருக்கும் அண்ட் மேலே வரும்போது சால்ட்டை வெளியே கொடுத்துட்டே இருக்கும் அண்ட் தென் மேலே போகும்போது இட் வில் ஜாயின் த டிசிடி. நான் கீழே வர ரத்தம் வந்து இவன் வெளியே கொடுக்குற சால்ட்டை எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு மேலே போகும்போது இட் வில் டேக் அப் த வாட்டர். ஸோ சால்ட்டும் எடுத்துக்கிட்டேன் தண்ணியும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நெட் வந்து மை ஆஸ்மோலாரிட்டி இஸ் restored. ஸோ ரத்தத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. Is it clear பசங்களா? Is it clear to all of you? So now can you try and answer this question and see if you're able to answer it? So what is happening overall if you see என்னுடைய இதுதான் loop of Henle, ஓகே, அண்ட் இதுதான் என்னுடைய வாசா ரெக்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து வெளியே வரும். இந்த தண்ணியை இந்த ரத்தம் எடுத்துக்கிட்டு மேலே வரும்போது திஸ் இஸ் நார்மல், கீழே வரும்போது திஸ் இஸ் ஆல்சோ நார்மல். நான் ஈவன் தண்ணியை வெளியே கொடுத்துட்டாங்கிறதுனால கீழே வரும்போது தெர் இஸ் 1200 அண்ட் திருப்பி அவன் மேலே போகும்போது என்ன பண்ணுவான், ஹி வில் கிவ் அவுட் சால்ட் and come back to normal. நான் இந்த சால்ட்டை இந்த பிளட்டை ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுனால கீழே வரும்போது ரத்தம் ஆல்சோ வில் பி 1200 அண்ட் மேலே வரும்போது இந்த தண்ணியை இந்த ரத்தம் எடுத்துக்கும் போது அகெயின் இட் வில் பி ரிஸ்டோர்ட் பேக் டு நார்மல். ஸோ இந்த ஒரு ஃபீச்சரில் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூவஸ்லி இந்த மெடியுலரி இன்டர்ஸ்டேஷியமில் ஒரு ஹையான கான்சன்ட்ரேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ். ஆனால் மேலே கார்டெக்ஸில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால யூரின் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு கான்சென்ட்ரேட் ஆகிறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ கேன் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின்? லெட் மீ சி. ஸோ இதை வச்சு ஐ வில் நோ கரெக்டாக புரிஞ்சுதா இல்லையான்னு. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆஸ்மோலாரிட்டி ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் மெடுலரி இஸ் மெயின்டைன்ட் பிகாஸ் ஆஃப் எதனால? எதனால பசங்களா? Yes, clearly selective secretion of hydrogen or high blood pressure in the glomerular capillaries நால நமக்கு இந்த concentration நடக்கல.
ஓகே ஸோ இந்த ஆஸ்மோலாரிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து லூபோஃபென்லி வாசரெட்டா கிட்ட இருந்து அவங்களோட இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னால தான் நடக்குது. ஸோ ஆப்ஷன் 4 1 and 2 is the correct answer. Okay, so option 4 will be the correct answer. Clear? Arini, Suresh, Shabri, okay, clear? Right, another question, let us try. Which one of the following statements in regard to excretion by the human kidney is correct? Is it correct, pasangla? Okay. I do see some answers, but let me wait. So Jojo, Shabari, Suresh, what's the answer? Okay, C. Very good. Okay, so if you see descending limb வந்து is impermeable to water கொடுத்திருக்காங்க, so it is wrong. Distal convolutableல இது reabsorb ஆகாதுன்னு கொடுத்திருக்காங்க, that is also wrong. Ascending limb வந்து impermeable to salt, which is also wrong. Okay, so 99% வந்து reabsorbed by the tubules ங்கிறது மட்டும் தான் correct answer பசங்களா. So option 3 is the right answer. Very good, Suresh, Sabari, Jojo, good job. Option C or option 3 is the right answer. Okay, understood பசங்களா. So overall நம்ம excretory system பார்த்தோம் அப்படின்னு சொன்னா we have the kidneys ஓட structure என்ன, internal structure என்னங்கிறது எல்லாமே பார்த்தோம். and இந்த ஒரு கிட்னிக்குள்ள இருக்கிற cells, அதாவது nephrons வந்து எப்படி எக்ஸாக்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த டிபியூலுக்கும் என்னென்ன ரோல், எப்படி வந்து யூரின் கான்சென்ட்ரேட் ஆகுதுங்கிறது எல்லாமே we saw in the physiological part. now here எப்படி வந்து இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ரெகுலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்டான மெக்கானிசம்ஸ் இருக்கு பசங்களா. ஹைப்போதாலமஸ்ல இருந்து, ஜேஜிஏல இருந்து, இல்ல ஹார்ட்ல இருந்து. ஸோ எப்படி இது ஒவ்வொன்றும் நடக்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹைப்போதாலமஸ்ல இருந்து we have an இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்மோன் called the vasopressin. ஓகே, நான் இந்த vasopressinக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் that osmoreceptors are there throughout the body. ஓகே, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் வந்து நமக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு குட்டி குட்டி ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி இஸ் ஆல்வேஸ் தேர். நான் இந்த ரீஜன்ஸில் வந்து ஒருவேளை இந்த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாகுது, கம்மியாகுது, ஏதோ ஒரு குழல்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் வந்து வில் கிவ் த சிக்னல் டு த பிரெயின். ஓகே, ஸோ பிரெயின் வந்து அந்த சிக்னலை வந்து கண்டுபிடிச்சா உடனே என்ன பண்ணும், ஹைப்போதாலமஸ் வந்து பிட்யூட்டரி கிட்ட சொல்லும், டே பிட்யூட்டரி நான் உனக்கு கொடுத்து வச்சிருந்தேனே வாசோப்ரெசின் அதை ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லும். ஸோ வாசோப்ரெசின் இஸ் அ hypothalamic hormone stored in the posterior pituitary. So posterior pituitary இருக்கிற இந்த vasopressin or இதுக்கு இன்னொரு பேர் வந்து antidiuresis. So diuresis அப்படிங்கிற process வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா excessive loss of water, loss of salt ஆச்சுன்னா அந்த ஒரு condition is called as diuresis. So இந்த ஒரு diuresis ஆகாம பார்த்துக்கிற ஹார்மோன் தான் antidiuretic hormone. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து is the vasopressin. So இந்த osmoreceptors அங்கங்க வந்து பார்த்து இல்லை லாஸ் நிறைய ஆகுது அப்படின்னு சொன்னால் அது போய் பிரெயின்ட்ட சொன்னோடனே பிரெயின் வந்து ஹைப்போதாலமஸ் வழியாக posterior pituitary vasopressin அனுப்புடா அப்படின்னு சொல்லும். அது அனுப்பின உடனே என்ன ஆகும், டிசிடிக்கு மெசேஜ் போனோடனே ரொம்ப லாஸ் ஆகுதா, பிசிடி சரியா வேலை செய்யலையா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசிடியில் வந்து இட் வில் ஸ்டார்ட் ரீஅப்சார்பிங் த அயன்ஸ் அண்ட் த வாட்டர். ஓகே, ஸோ ஆஸ் எ ரிசல்ட் டயூரிசிஸை நம்ம தடுத்துடலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒன்ஸ் பாடி ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நமக்கு பேலன்ஸ் சரியாயிருச்சுன்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து பிரெயினுக்கு போகும். ஓகே, ஆஸ்மோரிசெப்டர்ஸ் எதுவும் நமக்கு சொல்லலை அப்படின்னதுக்கப்புறமா ஹைப்போதாலமஸ்க்கு சிக்னல் ஸ்டாப் ஆகிடும். அப்போது என்னோட போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கும் சிக்னல் ஸ்டாப் ஆகிடும். ஆஸ் எ ரிசல்ட் வாசோப்ரெசினும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட டயூரிசிஸ் வில் கண்டினியூ. அதாவது அந்த எக்ஸ்ட்ராவை வந்து வெளியே தள்ளுறதுக்கான டயூரிசிஸ் வில் ஹேப்பன். இன்கேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்மி பண்ணுறதுக்கும், கம்மி ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஹைப்போதாலமிக் ரெகுலேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்டர்ஸ்டுட்? நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி த JGA. நான் இஃப் யூ சி இந்த ஒரு ADH எப்படி எக்ஸாக்டாக கிட்னி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் பிளட் வெசலை போய் நசுக்கிடும்.
blood vessel போய் நசுக்கின உடனே என்ன ஆகும், pressure increase ஆகும். அப்போ pressure increase ஆகும்போது blood flow in the glomerulus also will increase, GFR will also increase. அப்போ GFR increase ஆக ஆக என்னோட absorptionும் increase ஆகும் and என்னோட pressure will come up. Understood? So இது வந்து எப்போ என்னோட பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆஸ்மோட்டிக் அயன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் இதை பண்ணி ப்ரெஷரை ஏற்றி ஜிஎஃப்ஆரை ஏற்றி ஐ நீட் டு ரிஸ்டோர் பேக் டு நார்மல். நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஜேஜிஏ செல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஜக்ஸ்டா குளோமெருலர் செல்ஸ், அதாவது டிசிடியும் அஃபரண்ட் ஆர்டரியோலும் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் செல்ஸ் வந்து ஜிஎஃப்ஆர் ரொம்ப குறையுது, இவன் ரொம்ப மயங்கி விழுந்துருவான் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா he will quickly tell the JG cells to secrete renin. So இந்த renin வந்து வந்த உடனே என்ன ஆகும், இந்த renin போய் it will go and act on ஒரு particular component called the angiotensinogen. இந்த angiotensinogen angiotensin 1 ஆகி eventually it will become angiotensin 2. Okay, so renin வந்து is only a தூது. So renin போய் angiotensinogen angiotensin 1 and then angiotensin 2 மாற்றும்பொழுது இந்த angiotensin 2 அப்படிங்கிறது is a vasoconstrictor. ஸோ இந்த vasoconstrictor என்ன பண்ணுவான், போய் blood vessels போய் நசுக்கினா அப்படின்னா glomerular pressure, blood pressure will increase, GFR will eventually increase. So GFR increase ஆச்சு அப்படின்னா automatically என்னுடைய reabsorption will also increase. ஆனால் இந்த angiotensin வந்து blood vessel கழுத்து பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சேர்ந்து what is also doing, it is going and telling the adrenal cortex. Okay, adrenal cortexல போய் டே கொஞ்சம் aldosterone secrete பண்ணுடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா what happens, he will start secreting aldosterone. Aldosterone also will help to reabsorb the sodium, reabsorb the water from the tubular parts of the kidney. Is it clear? Clear to all of you? So this is the second mechanism, which is the renin angiotensin mechanism pasangla. Clear? So we have the first one, which is hypothalamic regulation and renin angiotensin mechanism. இது ரெண்டுமே என்ன பண்ணும், நம்ம பாடியில் சால்ட்ஸ் குறைஞ்சிடுச்சு, நம்ம ஜிஎஃப்ஆர் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா blood pressure ஏற்றி ஜிஎஃப்ஆரை ஏற்றி திருப்பி வந்து நம்ம ஆஸ்மாட்டிக் பேலன்ஸை ரிஸ்டோர் பண்ணும். நம்ம இவங்க ரெண்டு பேர் பண்ணுற வேலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இவன் பாட்டுக்கு உட்காந்து blood vessel கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டுக்கு blood flow ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட்ல இருந்து ஒரு atrial natriuretic factor or ANF வந்து will be released. ஸோ இதை ரிலீஸ் பண்ணோடனே உட்ரா அவனை அப்படின்னு சொல்லி நம்ம blood vessel ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா blood vessels will dilate and as a result pressure will drop. ஓகே, ஸோ இந்த renin angiotensin மெக்கானிசம்கான ஒரு செக் தான் வந்து இந்த ANF மெக்கானிசம். இஸ் தட் கிளியர் பசங்களா? So let's see a குட்டி question over here. Renin அப்படிங்கிறது என்ன பண்ணும் பசங்களா? What is the answer here? Renin என்ன பண்ணும்? Stimulate glomerular blood flow, suppress the GFR, no effect or plays a role in current, counter current. Good, very good Suresh, very good everyone. It will stimulate the GFR. அதுதான் ரெனினோடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். குட், ஓகே. நான் கம்மிங் டு த மிக்சரேஷன். ஓகே, நமக்கு யூரின் ரெடி ஆயாச்சு, கிட்னிஸ்லேருந்து யூரேட்டர்ஸ் வழியாக நம்ம யூரினரி பிளாடருக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட யூரினரி பிளாடரில் யூரின் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் வந்து இந்த யூரினரி பிளாடர் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்பொழுது சிஎன்எஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வில் கோ, பிளாடர் வந்து விரியுது, பிளாடர் ஃபில் ஆயிருச்சு அப்படிங்கிற சிக்னல் வந்த உடனே இந்த சிஎன்எஸ் வந்து வில் ரிலீஸ் சம் நியூரோ மெக்கானிசம்ஸ் அண்ட் டெல் த பிளாடர் டு கான்ட்ராக்ட். ஓகே, யூரினரி பிளாடர் இஸ் ரெடி டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற சிக்னல் போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து we need to use the washroom அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ அது ஆரம்பிக்கிறப்ப ஸ்பிங்க்டர்ஸ் வந்து will relax and அதுக்கப்புறமா we will urinate, which is called as micturition. Okay, so urination oda or scientific terminology is called as micturition. Okay, so once it is filled, stretching of the urinary bladder will happen. Appo stretch receptors vandu brain ku information sonnone brain vandu smooth muscles of the bladder seri ipo nee contract panna time vandachu appdin sollum. As a result, urethral sphincters will relax. Once it relaxes, the release of urine will take place.
This is the entire micturition reflex பசங்களா. So நான் நீட்டா flow chart-ஆ போட்டிருக்கேன். So that is very easy for you to revise also in the last minute. Clear everyone? Now ஒரு adult human வந்து average-ஆ 1 to 1.5 liters of urine every day we must excrete, and அதில் வந்து generally it is light yellow கலரான ஒரு வாட்டரியான fluid. ஸோ இதில் வேறு எந்த விதமான குளுக்கோஸோ ப்ரோட்டீனோ இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா it is a indication of something wrong in our body. Okay, slightly acidic ஆன ஒரு pH இருக்கு and characteristic ஆன ஒரு odor இருக்கு. So when you go to the bathroom, you don't flush and come, what happens? அங்க இருக்கிற urine வந்து will now decompose. So யூரியாவா நான் secrete பண்றது வந்து will decompose and form ammonia. அதனால தான் அந்த ஒரு pungent smell வந்து you have in urine. Understood? So in grams 25 to 30 grams of urea வந்து is excreted. In the urine வந்து is a very important ஆன ஒரு fluid for clinical diagnosis. ஏதாவது malfunction நடக்குது, ஏதாவது metabolic disorder இருக்கு அப்படின்னா this will completely help to diagnose it. Clear பசங்களா? ஸோ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸோ கீட்டோன்ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் then it is indicative of some kind of a disease. So especially glycosuria, glucose இருக்கிறது, or ketonuria, ketone bodies இருக்கிறது வந்து is an indication of diabetes mellitus. ஓகே பசங்களா? ஸோ கிட்னிஸை தவிர எக்ஸ்க்ரீஷன் சொல்லும் போது கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், அதை வந்து வெளியேற்றுறது நம்மளோட லங்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிலிரூபின், பிலிவர்டன், கொலஸ்ட்ரால், நிறைய டீக்ரேடட் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ், அப்புறம் வைட்டமின்ஸ், ட்ரக்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி யார் வெளியேற்றுறா அப்படின்னா மெயின்லி இட் இஸ் த லிவர். ஸோ பைல் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அது வந்து இஸ் எக்ஸ்க்ரீட்டட் பை த லிவர். அண்ட் அதை தவிர நம்ம ஸ்வெட் or ஒரு சில oils from the body also have to be excreted. அதுக்கு தான் we have particular glands in the body. கிளியர் பசங்களா? ஸோ ஸ்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ் வாட்டரோட சேர்ந்து கொஞ்சம் லாக்டிக் ஆசிட் இல்லை யூரியாவும் சேர்ந்து இருக்கும். அதனால தான் வந்து நல்லா வெயிலில் போய் கிரிக்கெட் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்வெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் த கூலிங் எஃபெக்ட். பட் அதோட சேர்ந்து கொஞ்சமாக இந்த எக்ஸ்க்ரீஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஓகே, நவ் when you look at the sebaceous glands, ஓகே, ஒரு சில ஸ்டீரால்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், வேக்சஸ் எல்லாமே இந்த ஒரு ஆயில் கிளாண்ட்ஸ் மூலியமாக சீபம், அதாவது நம்ம ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் மூலியமாக தான் இட் இஸ் கோயிங் அவுட். சில பேருக்கு ஆயிலியான ஸ்கின் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஆயிலியான ஸ்கின் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர். இஃப் யுவர் ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ் when there are lot of microorganisms and infections that are happening, automatically skin வந்து will produce this oil for protection. நாம் என்ன பண்ணுறோம், ஃபேஸ் வாஷை போட்டு நல்ல முழுமுழு தேய்ச்சி அலம்பிடுறோம். அப்போ அலம்பிட்டா என்ன ஆகும், ப்ரொடெக்டிவ் கவரிங் போயிருச்சா, அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் will continue and that is why they say oily skinக்கு வந்து pimples are ஜாஸ்தி because you're not letting the oil function first of all. Okay, but also because the oil is a response to the infections that come on the skin. Clear பசங்களா? and ஒரு small amounts is also excreted through the saliva. Is it clear? So coming to the last part of the chapter, it is the disorders of the excretory system பசங்களா. So for example, for some reason நம்ம kidney வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா urea will start accumulating in the body. So இந்த accumulation of urea வந்து bloodல ஆச்சு அப்படின்னா it is called as uremia. So இது வந்து eventually can even lead to kidney failure. So அதனால டெஃபினட்டா இந்த urea வந்து has to be removed from the body. ஒருவேளை kidney அந்த வேலை பார்க்கல அப்படின்னா we can artificially do it through hemodialysis. clear? So hemodialysis அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக பிளட் வந்து நம்ம கிட்னிக்கு போகணும், கிட்னி வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளீனான பிளட்டை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ். பட் கிட்னி இந்த வேலையை செய்யலை அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு கன்வீனியன்ட் ஆர்டரி வழியாக we will take out the blood. So blood நம்ம பாடியை விட்டு வெளியே வருது அப்படின்னா உடனே what will happen? It will start forming clumps. ஸோ அந்த coagulation நடக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு anticoagulant like heparin வந்து we will add to the blood and அதை வந்து இந்த கிட்னி மாதிரியான ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம பிளட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படின்னா it has certain fluids
that has the exact composition of the plasma. ஸோ பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்குமோ அது இந்த ஃப்ளூயிட்லேயுமே இருக்குது. பட் ஒன்று என்ன இல்லை, நைட்ரஜனஸ் வேஸ்ட் மட்டும் இல்லை. அப்போது நான் கொண்டு வர பிளட்டில் நைட்ரஜனஸ் வேஸ்ட் இருக்குது, வெளியே நைட்ரஜனஸ் வேஸ்ட் இல்லை. அப்படிங்கிறப்ப நார்மல் டிஃப்யூஷன் வழியாக பிகாஸ் ஆஃப் திஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஒரு போரஸான மெம்ப்ரேன் வழியாக நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து வில் கோ இன் டு த ஃப்ளூயிட். கிளியர்? ஸோ இந்த ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா என்ன ஆகும், என்னோட பிளட் வந்து இஸ் cleared of all the waste. Now இந்த waste வந்து will be இந்த blood வந்து once the waste and everything is removed, இதை வந்து திருப்பி உடம்புக்குள்ளே நான் போடுறதுக்கு முன்னாடி ஆன்டி ஹெப்பாரின் I will add to it, because first வரும்போது கோஆகுலேட் ஆகக்கூடாது, ஹெப்பாரின் போட்டோம் இல்லையா, இப்போ ஆன்டி ஹெப்பாரின் போட்டு இதை வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் that's it, the blood is cleared. கிளியர் பசங்களா? ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த அல்டிமேட் சொல்யூஷன். அதாவது இப்போ ஹீமோடயாலிசிஸும் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு ரீசனால கிட்னி மொத்தமாக ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் தென் transplantation is a option for this. But அதே நேரத்தில் நமக்கு chances of rejection is also high, because வேறு ஒரு ஆர்கனை மொத்தமாக பாடிக்கு கொண்டு வரோன்றப்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அவனோத்த வந்துட்டாண்டா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க தான் செய்யும். பட் அதை வந்து நம்ம ப்ரெஃபரபிளாக டிஷ்யூ மேட்சிங், பிளட் குரூப் மேட்சிங் இதெல்லாம் கவனமாக பார்த்துட்டு இஃப் வி ட்ரை அண்ட் டூ த டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. Okay, so kandipa modern procedures la this is definitely beneficial and nariya success rate idukku irukku, but it's a very complicated technique and chance of failure romba jaasti irukku. சரியா பசங்களா? நான் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் சிம்பிள் டிஸார்டர்ஸ் வி ஹேவ் இஸ் ரீனல் கால்குலை, அதாவது ஸ்டோன்ஸ், ஒரு சில ஆக்சலேட்ஸோ கால்சியம் சால்ட்ஸோ வந்து கேன் ஃபார்ம் கிறிஸ்டல்ஸ் இன் த கிட்னி தட் வி கால் ஆஸ் அ கிட்னி ஸ்டோன் வெரி நார்மலி ஆர் ரீனல் கால்குலை. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் க்ளோமெருலை வந்து இன்ஃப்ளேம் ஆயிருச்சு, வீங்கிருச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் க்ளோமெருலோநெஃப்ரைட்டிஸ். கிளியர்? Is that clear பசங்களா? So these are all the disorders that you need to remember for your excretory system. That's it pasangla, chapter is over. So let's try to solve a couple of questions here. Presence of enna condition வந்து நம்ம diabetes mellitus கான ஒரு கண்டிஷனா அதை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? Answer this question. Diabetes mellitus ஓட ரெண்டு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்னென்ன? Very good. Good Suresh. Good, very good. Okay, so here if you see ketone bodies or illa glucose, okay, ketonuria or glycosuria da vandu is the characteristic ana or diagnosis for diabetes mellitus. Okay, now match the columns. Let's see here. Correct option எது? Simple. என்ன disease, என்ன condition, அவ்வளவுதான். So glycosuria, very good. Okay, I'm already seeing so many right answers in the chat box. Good Suresh. Good. So if you see here, glucose blood urine la irundaduna it is glycosuria, and engayavadhu uric acid vandu extra va form ஆயி அது joints குள்ள போய் உட்கார்ந்துச்சு அப்படினா that is gout. Okay, renal calculi ingiradhu crystallized masses and granulonephritis, glomerulonephritis is the inflammation of the glomeruli. Okay, so Abhi, Sheka, Arini, Ramya, everybody has given the correct answer. Option 4 will be the right answer. Is it clear பசங்களா? So that's about it. நீங்கள் 11th and 12th படிச்சுட்டே இருக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் கிளாஸஸ் ஆர் ஸ்டார்டிங் ஏப்ரல் 3 ஸோ நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம், அல்லது யூ கேன் கோ டு த கேம்பஸ் 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கூட யூ கேன் கோ ஹெட். ஸோ ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் இருக்கிறதுனால அந்த 100 ரூம்ஸ் முடிஞ்சிடும் போல இருக்குது. டக்குன்னு போய் உங்கள் அட்மிஷனை வாங்கிக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்கோரிங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்பும் அங்கே காத்துட்ருக்கு.
ஓகே அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது பசங்களா ஆஃப்லைன் சென்டர்ஸில் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொன்னேன் ஸோ இட்ஸ் ஸ்டில் நாட் லேட் யூ கேன் ஸ்டில் கோ அண்ட் ஜாயின் அண்ட் கப்புள் ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட யூ கேன் கோப் அப் ஓகே ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் ஜாயினிங் இட் அண்ட் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸும் வந்து இஸ் ஒன்லி 6,000 rupees ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆக்சஸ் ஆல் த லைவ் செஷன்ஸ் நீங்கள் எல்லா கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக போய் உங்கள் அட்மிஷனை வாங்கிக்கோங்க ஓகே ஸோ இட்ஸ் only 20,000 rupees including GST and materials பசங்களா நம்ம கோயம்புத்தூர் திருச்சி அண்ட் திருநெல்வேலி கேம்பஸஸில் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது ஓகே ஸோ டெஃபினட்டாக கோ அண்ட் ஜாயின் ஓகே பசங்களா தேங்க்யூ ஸோ மச் பசங்களா ஸோ இன்றைக்கி வந்து செம்ம எனர்ஜியில் நம்ம இந்த ஒரு சாப்டர் முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இன்னும் லைக் பட்டனை தட்டலைன்னா அதையும் தட்டிட்டு ஜாலியாக போய் ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் பசங்களா டேக் கேர் see you all bye bye